ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் நியூ டெக்னாலஜி யூடியூப் சேனல். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலெக்ஷன்னா என்னதுன்னா, நம்ம வேரியபிள் பார்த்துருப்போம். அந்த வேரியபிளில் நம்மளால் ஒரு டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம அந்த வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். கலெக்ஷன்னா நம்மளால் நிறையா டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது முந்தி நம்ம A=1 அப்படின்னு ஒரு நம்பர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு பதிலாக இப்போ 1 2 3 4 அப்படி எத்தனை நம்பர்னாலும் என்ன டேட்டா டைப்னாலும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த கலெக்ஷன் யூஸ் ஆகுது. இந்த கலெக்ஷன்லேயே ஒரு 4 எண்ணம் இருக்குது. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, அப்புறம் டுப்பிள், அப்புறம் செட்டு, அப்புறம் டிக்ஷனரி, இப்படி ஒரு 4 எண்ணம் இருக்குது. இந்த 4ஐயும் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐடியலி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஐடியல்லி ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு போட்டிருக்கோம். ஒருவேளை புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இதில் நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். நியூ ஃபைல். இனி இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் இதை டாக்குமெண்ட்டுக்குள்ளாடி பைத்தானுங்கிற ஃபோல்டருக்குள்ளாடி கலெக்ஷன் அப்படி போட்டு சேவ் பண்ணிவிடேன். கலெக்ஷன் இப்படி போட்டு நான் சேவ் பண்ணிவிடேன். இனி இதில் நம்ம கோடை என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இதில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு, அதாவது இந்த லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டு, டிக்ஷனரி, இது எல்லாமே ஒரே வேலையை தான் செய்ய போகுது. அதாவது நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் யூஸ் ஆக போகுது. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த 4ஐயுமே பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை இருந்துச்சுன்னா, இந்த 4மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது லிஸ்ட்டை வச்சு நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். டேட்டா செட்டை நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை என்ன வேணாலும் இந்த லிஸ்ட்டை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் டுப்பில் வச்சு அப்படி பண்ண முடியாது. செட்டில் டூப்ளிகேட் வேல்யூலாம் அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக படிக்கணும். அது நம்ம பண்ணும்போது எது டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் செய்ய முடியும்னா, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அதாவது இதில் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அப்புறம் அப்பெண்ட் பண்ணலாம், பாப் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். இப்படி 4 விஷயம் இந்த லிஸ்ட்டிலே நம்ம பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸ்டெண்ட்னா என்னது அதை நம்ம பார்க்கலாம். எக்ஸ்டெண்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம A=, இப்படி போட்டு ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். லிஸ்ட்டுனாலே நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணதுக்கு தானே. அப்போ நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம். அது எப்படி பண்ணணும்னா, லிஸ்ட்டுனாலே ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி நம்ம எத்தனை டேட்டானாலும் ஸ்டோர் பண்ணிடலாம். அப்போ 1, 2, 3, 4, 5 இப்படி நான் 5 எண்ணம் கொடுத்துருக்கேன். இனி B=, நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளாடியும் நான் 6லேருந்து கொடுக்குறேன். 10 இப்படி நான் கொடுத்துக்கிட்டு, இனி இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். 2 லிஸ்ட்டு, ரெண்டுமே லிஸ்ட்டு. ஏங்கிறதும் லிஸ்ட்டு தான், நம்மளுக்கு அடுத்து பின்னு இருக்கிறதும் லிஸ்ட்டு தான். இந்த 2 லிஸ்ட்டையுமே ஆட் பண்ணதுக்கு தான் இந்த எக்ஸ்டெண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அது எப்படின்னா, நம்ம எதை ஆட் பண்ணணும், எனக்கு ஏல இருக்கிறதையும் ஆட் பண்ணணும்னா நம்ம இதில் என்ன பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எதை பியில் இருக்கிறது கூட ஏல இருக்கிறத பியில் இருக்கிறது கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் பி இப்படி கொடுத்துட்டு, இனி நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். நம்ம ஏயை பிரிண்ட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணேன். பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ள லிஸ்ட்டும் அடுத்த இருக்க லிஸ்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரே லிஸ்ட்டாட்டே கிடச்சிட்டு. இதுக்கு தான் இந்த எக்ஸ்டெண்ட் யூஸ் ஆகுது. இந்த எக்ஸ்டெண்ட் வச்சு அப்போ என்ன பண்ணலாம், 2 லிஸ்ட்டு, ஏங்கிற லிஸ்ட்டு, பிங்கிற லிஸ்ட்டு, இப்படி 2 லிஸ்ட் இருந்துன்னா அந்த லிஸ்ட்டு 2ஐயும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னு இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்குள்ளாடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எனக்கு எதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பிஏ எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே எழுதுவோம். அதனால் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னா,
நம்ம அப்பெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்பெண்டுனா என்னதுன்னா, இப்போ நான் இதை கிளியர் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஒரு வேரியபிள்குள்ளாடி நான் டேட்டாவை போட்டுக்கிறேன். அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் பேக்கெட்டில் தான் போடணும். 1, 2, 3, 4, 5 வரைக்கும் கொடுத்தாச்சு. இனி நான் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அப்பெண்டுனா அதே மாதிரி தான் ஏங்கிற லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணு எதை அப்பெண்ட் பண்ணு பியும் கொடுக்கலாம். பின்னா நம்ம இப்போ இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு டேட்டாவோ 2 டேட்டாவோ ஒரு டேட்டா கொடுத்து அதை நம்ம இதில் அப்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதிலே கொடுக்கலாம். அது எப்படின்னா, இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டு இதுக்குள்ளாடி இப்போ நான் இதில் 6 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இது ஏங்கிற இதுக்குள்ளாடி, அதாவது இதுக்குள்ளாடி அப்பெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஏங்கிற இதுதான் இது. இந்த ஏக்குள்ளாடி எனக்கு அப்பெண்ட் பண்ணு இதை 6 அப்பெண்ட் பண்ணு எப்படி நான் சொல்லியிருக்கேன். என்ன பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட்டு நான் ஏயை பிரிண்ட் பண்ணுறேன். ஏயை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அப்பெண்ட் ஆகி வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு உள்ள லிஸ்ட்டு வந்து அது கூட நான் கொடுத்துருக்கேன் இந்த 6ம் எனக்கு அப்பெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்படி தான் நம்ம அப்பெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும், அது கூட அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது 2 லிஸ்ட்டை சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸ்டெண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு வந்து பாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாப்னா என்னதுன்னா, இதை வச்சுக்கிட்டேன், இதை மட்டும் மாற்றிக்கலாம். ஏக்குள்ளாடி எனக்கு பாப் பண்ணணும். பாப் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ பாப்னா என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இதில் ஏதாவது ஒரு வேல்யூ மேலே இருக்குல்ல இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, அது ஒரு நம்பர் அப்படிங்கிறது இந்த ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா இதில் நம்ம அந்த நம்பரை கொடுக்கலாம். அதுக்குன்னு இதில் நம்ம 5 கொடுத்தோம்னா இது நம்மளுக்கு போகாது. ஏன்னா சிஸ்டம் எப்படி பார்க்கணும்னா, வெறும் நம்ம இங்கே 1, 2, 3, 4, 5 வரைக்கும் கொடுத்தோன்னே சிஸ்டமும் அப்படியே எடுக்காது. அது எப்படி எடுக்கும்னா, இந்த 1 வந்து 0, 1, 2, 3, 4 இப்படி எடுக்கும். அதாவது 0ல் இருந்து தான் இதை அப்படியே எடுக்கும். அப்படி எடுக்கிறனால நம்ம இதுலேயும் அதோட வேல்யூ தான் கொடுக்கணும். அதாவது இப்போ நான் இந்த 5 எடுக்கணும், ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த 0லேருந்து இதை நான் பண்ணால் 0, 1, 2, 3, 4 அப்போ எனக்கு இந்த 5 வந்து 4ங்கிற இடத்துல இருக்குது. 4ங்கிற இடத்துல இருக்கனால நான் இங்கே 4 இப்படி கொடுத்தோம்னா தான் எனக்கு இந்த 5 ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, எனக்கு 1, 2, 3, 4 வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா இந்த 5 நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். எப்படி அந்த 0, 1, 2, 3, 4 அந்த ஃபார்மேட்லேருந்து 4ங்கிற இடத்துல இருக்க வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறனால எனக்கு ரிமூவ் ஆகிருக்கு. இனி நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, இன்செட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்செட்னா இப்போ நம்ம இதை எப்படி ஒரு நம்பரை வந்து தூக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் என்னென்னாலும் இப்போ இதில் நான் 2 கொடுத்தேன்னா எனக்கு 2வது இருக்கக்கூடியது, அதாவது 0, 1, 2 இந்த 3 தான் எனக்கு 2ங்கிற இடத்துல இருக்கும். அப்போ எனக்கு அந்த 3 போயிடும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணதுக்கு தான் இந்த பாப். இனி இதே இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்செட்னா என்னதுன்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம மாற்றலாம். அதாவது இப்போ நான் வந்து இன்செட் கொடுக்குறேன். இன்செட் கொடுத்து இன்செட் கொடுத்து நான் என்ன செய்கிறேன், எந்த இடத்துல நான் மாற்றணும், எந்த இதாட்டு மாற்றணும் அப்படிங்கிறதே நான் கொடுக்கணும். அதாவது இப்போ நான் இதில் வந்து இப்போ எனக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து 0 அதான் 0 தானே இருக்கும். நான் அப்போ 0வே போடுறேன். 0ல் இருக்கக்கூடியதை நான் மாற்றணும். எப்படி மாற்றணும், நான் 11 மாற்று, இல்லைன்னா சரி 11 இருக்கட்டும், 11 மாற்று அப்படின்னு சொல்லி நான் இப்போ இதை ரன் பண்ணேன். பாருங்கள், எனக்கு 0ங்கிற இடத்துல 11 வந்துட்டு, அப்புறம் இந்த 1 எல்லாமே அதுக்கு பின்னாடி வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூவை நான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 0ங்கிற இடத்துல இருக்கிறத நான் மாற்றிட்டேன். என்னது 11 இன்செர்ட் பண்ணிட்டேன். மீதி எல்லாமே எனக்கு அதுக்கு அடுத்து தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நம்ம எந்த இடத்துல கொண்டு வரலாம், அதை பண்ணதுக்கு தான் இந்த இன்செர்ட். இவ்வளோ தான் இந்த லிஸ்ட்டில் உள்ள வேலைகள். இதை தான் இந்த லிஸ்ட்டு பண்ணுது. இனி நம்ம டுப்பிள்னால் என்னது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணாது.
எதுவுமே இது அதாவது நம்ம போன இதில் பார்த்தோம்ல இன்சர்ட் பண்ணது, பாப் பண்ணது, இப்படி எந்த விஷயமே இது பண்ணாது. ஆனால் இதை வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நம்மளால் இந்த டுப்பில் வந்து நம்ம லிஸ்ட்டாக மாற்ற முடியும். அப்படி மாற்றினோம்னா லிஸ்ட்டில் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே இதுலேயும் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு ஏ நீ ஒரு லிஸ்ட் நம்ம டுப்பிள் தானே இருக்குது. டுப்பிள்னா என்னதுன்னா இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கணும், சும்மா ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டிருக்கணும். இதுக்குள்ளாடி எந்த வேலையினாலும் 1 2 3 4 5 அவ்வளோதான். இதுதான் ஒரு டுப்பிள்னால் இதுதான். இனி நம்ம என்ன செய்யணும், இதை லிஸ்ட்டாக தானே மாற்ற போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், b = லிஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். லிஸ்ட் இப்படி கொடுத்துக்கிட்டு நம்ம இனி வந்து அந்த ஏயை லிஸ்ட்டாக மாற்ற போகிறோம். அப்போ ஏ இந்த ஏ எனக்கு அதாவது இந்த ஏ எனக்கு இப்போ வந்து டுப்பிளாக இருக்குது. அதை நான் இங்கே இந்த ஃபங்க்ஷன் மூலம் மட்டும் நான் இதை இப்போ லிஸ்ட்டாக மாற்றுறேன். அதாவது லிஸ்ட்டுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் அந்த ஏயை லிஸ்ட்டாக மாற்று இப்படி போடுறேன். இப்படி போட்டுட்டு நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம்னா எனக்கு எப்படி வரும்னு பாருங்கள். பிரிண்ட் நான் பிஏ பிரிண்ட் பண்ணுறேன், ஏன்னா பி தான் நம்ம லிஸ்ட்டாக மாற்றிருக்கோம். அப்போ நம்ம பிஏ பிரிண்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ இது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எனக்கு இது லிஸ்ட்டாக மாறிட்டு, புரியுதா? இனிமேல் இந்த லிஸ்ட்டில் நான் என்ன ஃபங்க்ஷன்னாலும் பண்ணலாம். அது நம்ம இதிலே பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அப்பன் மட்டும் பண்ணி பார்க்குறேன். அதாவது இதில் 5 வரைக்கும் இருக்குது, ஆனால் 6 ஆட் பண்ணி பார்க்குறேன். அப்போது எனக்கு இப்போது நான் ஏ டாட்னு கொடுத்துடக்கூடாது, ஏன்னா பிங்கிற இடத்துல தான் நான் அப்பன் பண்ணணும். அப்போ எனக்கு என்னென்னா பி டாட் அப்பன் பண்ணணும். என்ன வேல்யூ 6 நான் அப்பன் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 இப்படி நம்ம லிஸ்ட்டு அதாவது டுப்பிளாக இருக்கிறத லிஸ்ட்டாக மாற்றிக்கிட்டு தான் என்ன ஃபங்க்ஷன்னாலும் பண்ண முடியும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இப்போ புரிஞ்சிருக்கோம். அடுத்த வந்து இதே மாதிரி நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இதில் இனி பாப் பண்ணணும்னா போட்டுக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் போட்டு ரன் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் அந்த 4 ஃபங்க்ஷனுமே இதில் நம்மளுக்கு ரன் ஆகும், 4 ஆப்ரேஷனும். அதனால் பிரச்சனை இல்லை. இனி வந்து நம்ம என்னென்னா செட்டை பற்றி பார்க்க போகிறோம். செட்டுனா என்னதுன்னா அப்படியே இதே மாதிரி தான், எல்லாமே இதே மாதிரி நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதான். ஏ = செட்டுனா இந்த ப்ராக்கெட் வரும், அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் இப்படி ப்ராக்கெட்டு தான் வித்தியாசமாக இருக்கும். இதில் என்னென்னா 1, 2, 3, 4, 5 எப்படி நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதில் செட்டுக்கும் சில ஆப்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து அப்டேட் பண்ணலாம், அப்புறம் ரிமூவ் பண்ணலாம், பாப் பண்ணலாம், இப்படின்னு ஒரு 4 இது கொடுத்துருக்கு. இந்த 4ஐயும் நம்ம பார்க்கலாம். ரிமூவ் பண்ணதை பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். ரிமூவ் பண்ணணும். நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணி கொண்டு வரது மாதிரி. அதாவது போன இதில் நம்ம பாப் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இது ரிமூவ்னா. அப்போ ரிமூவ் கொடுக்குறோம். சரி, எதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணணும், ஏல இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். ஏல இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். எதை ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்லணும். எது நான் மஸ்டே சொல்லிட்டேன், கம்ப்யூட்டர் வந்து 0 1 2 3 தான் எடுக்கும். அப்போ நம்ம இதில் இப்போ திருப்பி 5ஐ நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இதில் 4 தான் கொடுக்கணும். அப்போ நான் 4 கொடுத்துட்டு இனிமேல் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டில் நான் இனி என்ன செய்கிறேன்னா ஏ கொடுத்துட்டேன். ஏ கொடுத்தா எனக்கு அந்த 5ங்கிறது ரிமூவ் ஆகி வரணும். சாரி, 4 0 1 2 3 4 1 2 3 4 தானே. ஓ சாரி, எனக்கு இது வந்து நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அதே ரிமூவ் ஆகுது. அந்த மேலே இருக்க நம்பர் எடுக்கலை, நான் இதில் கொடுக்க நம்பர் ரிமூவ் ஆகுது. இப்போ நான் இதில் 5ன்னு கொடுத்தோம்னா எனக்கு 5 ரிமூவ் ஆகுது. ஆமாம், இந்த மாதிரி இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன். அதாவது செட்டுனா டிஃப்ரெண்ட்டை பார்த்துடுங்க. நம்ம எந்த நம்பரை ரிமூவில் கொடுக்குறோமோ அந்த நம்பரை ரிமூவ் பண்ணதுக்காண்டி இந்த செட்டை யூஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம இதெல்லாம் பண்ணணும். அதாவது ஒரு நம்மளுக்கு எந்த மாதிரிப்பட்ட தேவை இருக்கோ அந்த மாதிரிப்பட்ட தேவைக்காண்டி நம்ம எந்த இதை யூஸ் பண்ணலாம், லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாமா, செட்டை யூஸ் பண்ணலாமா, டுப்பில் யூஸ் பண்ணலாமா, என்ன டிக்ஷனரி இருக்குது அதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ ரிமூவ்னா என்ன நம்பர் ரிமூவ் பண்ணணுமோ அதை இதில் கொடுத்தா போதும். இப்போ 1 கொடுத்தேன்னா எனக்கு 1 ரிமூவ் பண்ணுது. இந்த மாதிரி தான் இந்த ரிமூவ் ஒர்க் ஆகுது.
சரி, இனி நான் நியூ வாட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இனி அடுத்த ஆடுன்னு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆடுனா ஆட் பண்ணும், அவ்வளோதான். அப்போ ஏடிடி ஆட் கொடுத்தாச்சு. ஏல எனக்கு ஆட் பண்ணணும், எதை ஆட் பண்ணணும், 6 ஆட் பண்ணணும். ஏன்னா 5 வரைக்கும் இருக்குது, 6 ஆட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு 6 ஆட் ஆகி வருது. அதாவது 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது அந்த செட்டும் வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேல்யூவும் எனக்கு அது கூடயே வந்திருக்கு. இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும். இனி இதில் ஒரு பாப் இருக்குது. இந்த பாப்பும் அந்த பாப்பும் ஒன்று கிடையாது, டிஃப்ரெண்ட்டு. அதை நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஏத்தில் எனக்கு பாப் பண்ணணும், ஏங்கிற செட்டை பாப் பண்ணுறேன். பாப் பண்ணி இப்படி வெறும் ப்ராக்கெட் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். என்ன ஆகும்? இப்போ நான் இதை ரன் பண்ணேன். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள வேல்யூ பேருக்கு 2 3 4 5 இப்படி எனக்கு வந்திருக்கு. நான் இனி திருப்பி ரன் பண்ணேன். திருப்பி எனக்கு அதே மாதிரி தான் வந்திருக்கு. திருப்பி நம்ம ஆனால் இப்போ எனக்கு ஒரே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. 2 3 4 5 இப்படி எனக்கு ஒரே ஃபார்மேட்டில் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த பாப் வந்து என்ன வேலைன்னா திடீர்னு மாற்றிடும். இது ஒவ்வொரு வாட்டியும் ரன் ஆகும்போது ஒரே மாதிரி வராது. இப்போ வருது, அதுவுமே நம்மளுக்கு ரேண்டமாக தான் வருது. எப்போவுமே கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பாப்பில் மட்டும் சொல்ல முடியாது, செட்டில் இருக்க பாப்பில். அதனால இந்த பாப்பை நம்ம அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அது அதிகமாக தேவையும் படாது. ஏன்னா நம்மளுக்கு அது வந்து மாற்றி தான் தரோம். இப்போ எனக்கு ஒழுங்காக வருது, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் இதை ரியல் டைமில் ரன் பண்ணும்போது எனக்கு அது ஒழுங்காக வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு நிறைய வாட்டி போட ஒரே மாதிரி தான் வருது. அதுக்குன்னு இது எப்போவுமே ஒரே மாதிரி வரும்னும் கிடையாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பாப் வந்து அதிகமாட்டு யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து டிக்ஷனரியை பற்றி நம்ம பார்க்கலாம். டிக்ஷனரியை பற்றி பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தா நம்மளுக்கு செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இந்த மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ண முடியுது, இதுலேயும் மாற்ற முடியுது, இப்படி பண்ண முடியுது. அப்புறம் நம்ம எதை நம்ம சூஸ் பண்ணது, நம்மளுக்கு அப்படிப்பட்ட இப்படி நிறையா லிஸ்ட்டு வச்சு செய்யக்கூடிய இடத்துல, நிறையா டேட்டா வச்சு செய்யக்கூடிய இடத்துல எதை நம்ம செட்டை சூஸ் பண்ணணுமா, லிஸ்ட்டை சூஸ் பண்ணணுமா என்னன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக தான் அதுக்கு இப்போ நான் ஒன்று சொல்லேன். இதில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். சரி, ஆட் பண்ணணும். இதை 6 ஆட் பண்ணோம் தானே. அதேமாதிரி 6 ஆட் ரன் பண்ணிட்டு இப்போ நான் இதில் 6 ஆட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு இங்கே 6 வந்து ஆட் ஆகி வருது. இனி நான் இதில் 5 ஆட் பண்ணுறேன். 5 ஆல்ரெடி இருக்குது. நான் இந்த 5 ஆட் பண்ணோம்னா எனக்கு அந்த 5 வரலை. ஃபஸ்ட்டு இருந்த அந்த செட்டில் இருந்த இந்த 5 தான் வந்திருக்கு. இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், என்னது டூப்ளிகேட் வேல்யூலாம் அலோவ் பண்ணாதுன்னு. அதாவது இந்த செட்டில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது. வருஷன்னா வரிசையாக தான் இருக்கும், வந்த வேல்யூ திருப்பி வராது. இதுதான் இந்த செட்டு. அதே இது நம்ம வந்து நம்ம லிஸ்ட்டுக்கு போனோன்னு வைங்களா, லிஸ்ட்டில் நம்ம இப்படி சேர்க்கறதுக்கு வந்து என்னது அப் அண்ட் தான் யூஸ் பண்ணோம். அப்போ அப் அண்ட் யூஸ் பண்ணோம்னா இப்போ நான் இதை ரன் பண்ணால் ஸ்பெல்லிங் இருந்தப்பா, லிஸ்ட்டுன்னா மேலே மாற்றணும். அதனால் நான் இங்கேயும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டே போட்டுக்கிறேன், இப்போ வித்தியாசத்தை காணிக்கிறதுக்காண்டி. அப்படி போடும்போது நம்மளுக்கு டூப்ளிகேட் வேல்யூ அதாவது இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதே இது மேலே வரலை. அதாவது அதே இது இங்கே இருக்குதான்னு பார்க்குது, இல்லைன்னா வருது, இருந்துச்சுன்னா வரமாட்டேங்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்ம ஆர்டராக எடுத்துகிட்டு இருக்கோம், எந்த வேல்யூனாலும் வரணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்ம இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 4 5 அது ஃபஸ்ட் இருக்க லிஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப் அண்ட் பண்ண அந்த 5ம் வந்திருக்கு. இதுதான் அதுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்கு நம்ம எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்டதை செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இனி நம்ம அடுத்து வந்து டிக்ஷனரியை பற்றி பார்க்கலாம். டிக்ஷனரின்னா ஒன்றும் கிடையாது, டிக்ஷனரினாலும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் இந்த ரெண்டையும் வச்சுருக்கிறது தான் இந்த டிக்ஷனரி. ரெண்டையுமே வச்சுருக்கோம். அதாவது இப்போ
இதில் வந்து கீ இருக்குது. கீன்னா என்னதுன்னா நான் இப்போ சொல்கிறேன், ஏ ஈக்குவல் டு இது டிக்ஷனரிக்கும் நம்மளுக்கு வந்து செட்டுக்கு போட்டோம்ல அதே ப்ராக்கெட் தான். இதை போட்டு இப்படி பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி பண்ணணும்னு இல்லை, எப்படியும் பண்ணிடலாம். நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒன்று நேம் அப்படி கொடுக்குறேன். நேம்னு கொடுத்துட்டு நேம் வந்து என்னது, நான் அருண்னு கொடுக்குறேன். சும்மா தான் அருண் இப்படி கொடுக்குறேன். இப்போ இது ஏன் நான் ஸ்ட்ரிங்குனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த நேமுங்கிறது எனக்கு என்னதுன்னா கீ. அதே மாதிரி இந்த நேமோட பேர், இந்த நேமுக்கு மீனிங், இந்த நேமை கால் பண்ணால் எனக்கு இந்த நேமை சொன்னோம்னா நான் எதுக்கு சொல்கிறேன், அருணுங்கிற பேர் வந்து இந்த நேமில் தான் இருக்குது. அப்போ இது வந்து வேல்யூ. இதுதான் இந்த டிக்ஷனரியில் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது. அதாவது கீயும் வேல்யூவும், இந்த கீயும் வேல்யூவையுமே இந்த கீயையும் வச்சு இந்த வேல்யூவையும் வச்சுருக்கிறது தான் டிக்ஷனரி. சரியா? இனி நம்ம இதை இப்போ பிரிண்ட் பண்ணலாம். சும்மா பிரிண்ட்டில் வந்து ஏ கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணோம்னா எனக்கு பாருங்கள் நேம் வந்து அப்படியே வந்துட்டு. இதேமாரி நம்ம எத்தனை நாளும் நம்ம பண்ணிடலாம். அதாவது நேம் ஏஜ் வச்சு பார்க்கலாம். ஏஜுங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்குனால டபுள் கோட்ஸ் கொடுக்குறோன்னா, ஸ்ட்ரிங்கெல்லாம் நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். அதனால் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு, ஏஜ் வந்து நம்பர் தானே, அதை நம்ம கோட்ஸில் கொடுக்கணும்னு வேண்டாம். சும்மா 1 2 3 சரி இடைங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சாரி கோலனில் நம்ம அடுத்தடுத்து எழுதியிருக்கோம். அதாவது நேம் இருக்குது, அதுக்கு அடுத்த ஏஜ் இருக்குது. அப்போது நேமுக்கு அடுத்த ஏஜ் எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு கமா இருக்கும். இங்கே ஒரு கமா இருந்தால் தான் கரெக்ட் ஆகும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணிடலாம். கமா போடலாம் கூட எரர் வருது. சரி இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் நேம் இருக்குது, அப்புறம் ஏஜ் இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த டிக்ஷனரிக்குள்ளாடி இருக்குது. அதாவது கீ, இந்த கீயும் இருக்கும், இந்த கீயோட வேல்யூவும் இருக்கும். இந்த கீயும் இருக்கும், கீயோட வேல்யூவும் இருக்கும். இப்படி கீயோட வேல்யூ, கீயோட வேல்யூ. இது இப்படி நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் நம்ம டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய நிலைமை வருதோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். இனி இதில் அப்டேட் பண்ணலாம், டெலிட் அப்படிங்கிற 2 இது இருக்குது. இந்த 2 பண்ணிக்கலாம். இதில் அப்டேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், வேறு கிளியரும் பண்ணலாம். இப்படி ஒரு 3 அணை இருக்குது. அதை நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்னால் நம்ம இது கூட ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம அப்டேட் இல்லை இது கூட இல்லை, இதில் இருக்கிறத எதையாவது ஒன்று நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த ஏஜ் இருக்குன்னா ஏஜ் நம்மளுக்கு அடுத்த 19 அப்படி போடணுங்களா, ஒன்று ஒன்றா கூட்டுறோம். அப்படி நம்மளுக்கு பல சில தேவைகள் இருக்கலாம். ஒருவேளை இந்த நேமே நம்ம மாற்றுறோம். அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எப்படி பண்ணுவோங்கிறத தான் இந்த அப்டேட்னால் அப்போ அதே தான் இருக்க இடத்துல நான் அப்டேட் பண்ணணும். அப்போ அப்டேட் பண்ணணும். எதை அப்டேட் பண்ணணுமோ நான் அதை இங்கே கொடுத்தா போதும். அதாவது அந்த கீயும் அந்த கீயோட வேல்யூவையும் நான் இங்கே கொடுத்தா போதும். நான் அதை எப்படி கொடுக்கணும்னா நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடியே தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறேன், எனக்கு அந்த அப்டேட்டில் அந்த ஏஜ் இருக்கு, ஏஜுக்கு அந்த ஏஜ் வந்து எனக்கு மாறணும், 19 எனக்கு மாறணும். இப்படி கொடுத்துக்கிட்டு நான் இப்போ இதை ரன் பண்ணோம்னா எனக்கு இந்த பாருங்கள் ஏஜ் வந்து எனக்கு மாறிட்டு 19 அப்படின்னு மாறியாச்சு. இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டிக்ஷனரியில் இருக்க எந்த வேல்யூனாலும், நேம்னால கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் நேம் கொடுத்து இந்த நேமை வந்து நான் இப்போ மாற்றுறேன். என்னது குமார் இப்படி போடுறேன். சாரி, இதுவும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கு தானே, அப்போ நம்ம இங்கேயும் இப்படி தான் போடணும். சரி ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு நேம் வந்து வந்திருக்கு, குமார்னு மாறிட்டு, ஏஜ் வந்து 18 அப்படி இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணுறது. இனி டெலிட் பண்ணதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெலிட்னாலே நமக்கு தெரியும், ஏதாவது ஒன்று டெலிட் பண்ணதுக்கு. அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலாம், இப்போ எனக்கு இந்த நேமை மட்டும் டெலிட் பண்ணணும், ஏஜை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட். இன்னொன்று இருக்குது கிளியர்னி கொடுத்தோம்னா உள்ளே இருக்க எல்லாமே கிளியர் ஆகி வெறும் டிக்ஷனரி மட்டும் இருக்கும். அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ டெலிட் தானே,
இந்த டெலிட்டுங்கிறத நான் இதில் கொடுக்குறேன். டெலிட் எல்லாம் ஆனால் ஈஸி தான். டெலிட்னா டெலிட்னே கொடுக்கலாம். தான் சரி, டெலிட்னா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் எப்படின்னு சொல்ல. இப்போ இதை எடுத்துக்கலாம். என்ன பண்ண போகிறோம்? டெலிட் பண்ண போகிறோம். அப்போ டெல் அப்படி கொடுத்தா போதும். ரொம்ப பெருசாலாம் கொடுக்கணும்னு வேண்டாம். டெல்லுன்னு கொடுத்து எதில் இருக்கிறத டெலிட் பண்ணணும்? ஏல இருக்கிறத. ஏல எதை நான் டெலிட் பண்ண போகிறேன்? இப்போ நான் ஏஜை டெலிட் பண்ணணுமா, நேமை டெலிட் பண்ணணுமா? நான் வந்து இப்போ ஏஜே டெலிட் பண்ணின்னு வைங்களா. அப்போ நான் இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இதுக்குள்ளாடி அதோட கீயை மட்டும் கொடுத்தாலே போதும். கீன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல, இதுதான் கீ, தெரியுங்களா? இது கீ, இது வேல்யூ. அப்போ கீயை மட்டும் இதில் கொடுத்தாலே போதும். இப்போ நான் இதில் வந்து ஏஜை தூக்குறேன்னா ஏஜ்னு கொடுத்தா போதும். எனக்கு இப்போ டெலீட் ஆயிரும். பாருங்கள், எனக்கு இப்போ நேம் அருண் இது மட்டும்தான் இருக்குது. அதாவது நேம்னா நம்மளுக்கு வந்து கீ வேல்யூ இந்த ரெண்டும் தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம இந்த டெல்னு கொடுத்து நம்ம ஏஜை தூக்கிட்டோம். அதனால் நம்மளுக்கு இந்த பிரிண்ட்டில் நம்மளுக்கு ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகலை. இப்படி நம்ம பர்டிகுலராக எதனால நம்ம பண்ணிக்கலாம். இப்படி டிக்ஷனரியில் வந்து இந்த 2 தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. எது நிறைய நாளாக இருக்கலாம், எத்தனை இதனால இருக்கலாம். அதாவது இப்போ ஸ்கூல் காலேஜ்லலாம் நம்ம டீட்டெயிலாம் வாங்குவாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு கோட் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். நம்ம ஒரு கோடிங்கில், ஒரு பைத்தான் கோடிங்கில் நம்ம அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி வைக்காங்க அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும்னா அதுக்கு நம்ம இந்த டிக்ஷனரி தான் யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரியில் தான் இப்படிப்பட்ட வேல்யூலாம், அதாவது இந்த கீயும் கொடுத்து இந்த வேல்யூவும் கொடுக்க முடியும். நம்ம நேம் என்னது, நம்ம ஏஜ் என்னது, நம்ம எந்த ஊர், எதுனாலுமே நம்ம இதில் தான் கொடுக்க முடியும். அதனால இந்த டிக்ஷனரி தான் அதுக்கெல்லாம் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த டெல்லை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க, இந்த டெலிட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்துச்சு. அதாவது ஏங்கிறத நான் டெலிட் பண்ணணும், இந்த அப்டேட் பண்ணணுமா என்னதுனாலும் அது ஈஸி தான். இது மட்டும் ஃபஸ்ட்டு வந்து டெல்லுன்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏங்கிற டிக்ஷனரியை நான் அதில் இருக்க ஏஜை மட்டும் டெலீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஏனி வந்து கிளியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிளியர்னால் ஒன்றும் கிடையாது. அப்படி அதை தூக்கிட்டு ஏ டாட் கிளியர் கிளியர்னு கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை நான் கொடுத்தேன்னா எனக்கு அவ்வளோமே கிளியர் ஆயிரும். அதாவது எதுவுமே இருக்காது டிக்ஷனரிக்குள்ளே இருக்குது. பாருங்கள், வெறும் டிக்ஷனரி மட்டும்தான். டிக்ஷனரின்னா இந்த ப்ராக்கெட் தானே போடுவோம், அந்த டிக்ஷனரி மட்டும்தான் இருக்குது. அதாவது இதுக்குள்ளே இருக்க இவ்வளோமே எனக்கு கிளியர் ஆகிட்டு. இது இப்படி தான் கிளியர் யூஸ் பண்ணுவாங்க. யாருக்கு டீட்டெயிலாவது நம்மளுக்கு முழுசாட்டே தேவையில்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த டிக்ஷனரியை நம்ம கிளியர் பண்ணி எம்டி ஆக்கிடலாம். இதுதான் இந்த கிளியர். இவ்வளோ தான் ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ தான் இந்த கலெக்ஷனில் இப்போ நம்ம லிஸ்ட்டு, டிப்பிள், டிக்ஷனரி, செட்டு இந்த இவ்வளோ பார்த்துருக்கோம். இது இவ்வளோத்தையும் நீங்கள் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு ஒரு வேளை புரியலை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியுதா புரியலையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.